السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கையான அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஒவ்வொரு நகருக்கும் ஊருக்கும் மழை என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். ஒரு ஊரிலே மழை பொழியவில்லை என்றால் அது அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனையாகத்தான் அது இருக்கு. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஜக்காத்துகளை ஒழுங்காக கொடுக்கவில்லையோ அந்த ஊருக்கு மழை நிறுத்தப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா ரெண்டு நபிமார்களுடைய வரலாறை சொல்லி காட்டுறான். ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு நபிமார்களும் இந்த சமுதாயத்தை, அவர்களுடைய சமுதாயத்தை நோக்கி கொள்கை பிரச்சாரம் செய்த பொழுது அவரிடத்தில் சொன்னார்கள், என் சமுதாயமே, இஸ்தக்பிரு ரப்பக்கும், நீங்க அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு தேடுங்க. அஸ்தக்பிருல்லான்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. நீங்க அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு தேடினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அஸ்தக்பிருல்லான்னு சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட பிழை பொறுக்க தேடுறதுனால நமக்கு வந்து சேரக்கூடிய அருள் என்ன தெரியுமா? யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் உங்களுக்கு தொடர்ச்சியான மழைகளை தருவான். அதுபோன்று உங்களுக்கு புள்ளை செல்வங்களையும் பொருள் செல்வங்களையும் கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டான். அவங்க சொன்னாங்க, அந்த நபிமார்கள் சொன்னாங்க. அதனால தான் மழை இல்லாத இடத்துல நம்ம தொழுவ நடத்தினா முதல்ல எல்லாரும் அஸ்தக்பிருல்லான்னு சொல்லிட்டு தான் என்ன செய்வாங்க, தொழுவ ஆரம்பிப்பாங்க. அதனால தான் நம்ம சொல்லுவோம் அருள் மலை. மலைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய அருள் மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மழை அளவாக பெய்தால் அந்த ஊருக்கு வளர்ச்சி, அளவு மீறி இருந்தால் அந்த ஊருடைய அழிவுக்கே அந்த மழை காரணமாக. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், மழை இல்லாதனால மேய்கிறதுக்கு பசுமையான புல்வெளிகள் இருக்க, மழை பெய்ஞ்சாதானே பசுமையான முறையில் புல்வெளிகள் இருக்கும், கால்நடைகள் மேயும். யா ரசூலுல்லாஹ், எல்லாம் பட்டினியில் எத்தனையோ உயிரினங்கள் செத்து மடியுது, மழைக்கு துவா செய்யும். ரசூலுல்லாஹ் உடனே துவா செய்யலாம். அடித்த மழை ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 4 நாள் இல்லை, 5 நாள், அடுத்த ஜும்மா வரைக்கும் பெய்யும். ஜும்மா அன்னைக்கு ரசூலுல்லாஹ் எழுந்து சொல்கிறாரு, அடுத்த ஜும்மாவில் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் தொழுவுருக்குறாங்க. பள்ளிவாசல் கூரையெல்லாம், அதாவது முதல்ல மழைக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லும்போது மழை அந்த நேரத்துலலாம் இந்த மாதிரி காங்கிரீட்லாம் கிடையாது, எல்லாம் ஓலை கூரை, ஈச்ச மர அந்த நாரில் தானே அதெல்லாம் ஓலை போட்டு தானே பண்ணிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் துவா செய்தாங்க. துவா செய்து கையை கீழே வைக்கிறதுக்கு முந்தி மழை அடித்து ஒழுக ஆரம்பிச்சுது. ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்கிறாங்க, அது எல்லாம் நெத்தி புள்ள மண். அடுத்த வாரம் அதே ஆள் செஞ்சார், யா ரசூலுல்லாஹ், மழை அதிகமாகி எல்லாம் ஈடுலாம் இடிஞ்சு தள்ளி, மழை அதிகமாகிடுச்சுன்னா குடிசையெல்லாம் பறந்து போயிருங்க, எல்லாம் கட்டடங்கள்லாம் இடிஞ்சு தழுது, அதனால் மழையை நிறுத்த துவா செய்யுங்க. இப்போ அளவுக்கு மீறினா அந்த மழையே அழிவுக்கு காரணமாகிடும். அப்புறம் ரசூலுல்லாஹ் துவா செய்தாங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா வலாலைனா, அல்லாஹ் இந்த மலைகளை காடு பனைகளில் நீ பெய்ய வைப்பாயாக, எங்களுடைய சுற்றுப்புறத்தில் பெய்ய வைப்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த மலையை திருப்பி விட்டாங்க. ஆக அந்த மலையில் அவர்களுடைய மலைப்பகுதி, அதாவது பள்ளத்தாக்கு எல்லாமே வெள்ளங்களாக பல வாரங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. பெருமானாருடைய அற்புதங்களில் ஒன்றாக இந்த செய்தி எழுதுவாங்க, ரசூலுல்லாஹ் வந்து மலையிலையும் அற்புதத்தை காட்டினாங்க அப்படின்னு எழுதி. மலை என்பது மனுஷனால் என்ன செய்ய முடியாது, சுய முயற்சியால் உருவாக்க முடியாது.
அமெரிக்காவில் தான் ஒருத்தன் இந்த செயற்கையாக முறையில் இந்த மேகங்களை எல்லாம் ஒன்று திரட்டி, ஏன்னா மழை வரணும்னா மேகம் கூடணும், மேகம் கூடணும்னா மழை வராது. மேகங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. அப்போ அந்த மலைகளை அந்த மேகங்களை எல்லாம் செயற்கை மூலமாக, கருவிகள் மூலமாக அதை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை ஒன்றா கொண்டு வந்து இடி இடிச்சா மின்னல்னா, எங்கள் அப்பா ஒரு ஆள் இருந்தார், அவர் சொல்லுவார், மழை பேஞ்சிட்டு இருக்கும்போது இடி இடிச்சுன்னா மழை பலத்த மழை இருக்கும்ப, மழை போயிடுறதுக்கு முந்தி இடி இடிச்சா மழையே வராது, எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லுவார். பெரியவங்க அந்த காலத்தில் 90 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா இருந்தாங்க, வாப்பாவுடைய வாப்பா, மழை வராதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மழை அடிக்கிறதுக்கு முந்தி இடி இடிக்குது, மழை வராது, எங்கேயோ வேற காற்று வேற இடத்துல கொண்டு போயிடுவாங்க. மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும்போது இடி இடிச்சுன்னு வைங்க, மழை பல மணி நேரம் போகுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் பெரிய ஆட்கள் அந்த அனுபவத்தை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த வயநாட்டில் மழை பெஞ்சத, அந்த வயநாட்டில் அதில் முழித்து கொண்டவர்கள் உஷாராகி தப்பிச்சிட்டாங்க. ஆனால் தொடராக பேஞ்சு இருக்குதே, நிலைமை மோசம் தானே அப்படிங்கிறத உஷாராக போனவங்க தான், யார் அசால்ட்டாக இருந்தாங்களோ அவங்க தான் அதில் போயிட்டாங்க. என்றைக்குமே எல்லாம் நமக்கு கொஞ்சம் அறிவு தந்துருக்கான். இது ஆபத்தாக வருதுன்னா உடனே அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், முன்கூட்டியே. ஏன்னா நம்மளை விட தவளைகள் அந்த விஷயத்தில் என்னது, தவளைகளும் வெள்ள கழுதைகளும் மழை முன்னால் வர்றதுக்கு முந்தையே கண்டுபிடிச்சிருக்கும். மனுஷனுக்கு கூட மழை வருதா வராதுன்னு தெரியாது. ஆனால் எதுக்கு அந்த அறிவை எல்லாம் கொடுத்துருக்கான், மழை வர்றதை முன்கூட்டியே கண்டுபிடிக்கக்கூடிய. அந்த அளவிற்கு ஒரு அமெரிக்காவில் ஒருத்தர் என்ன செய்யதான், மழையை செயற்கையாக, அதாவது இடி முழக்க மாதிரி ஒரு சப்தத்தை கிளப்பி அந்த மேகங்களை ஒரு இடத்துல ஒன்று திரட்டி அப்புறம் அதில் ஒரு இடி முழக்க மாதிரி ஒரு சவுண்ட் எழுப்பினா தானே. கடைசி என்ன ஆகிப்போச்சுன்னா, எங்கேயோ இவன் பேரத்துக்கு முயற்சி எடுத்த மழை அவன் கட்டுப்பாட்டை மீறி வேற ஊரில் போய் பெய்ஞ்சு, அவன் எந்த ஊருக்கு அதை கொண்டு வரதுக்கு இது பண்ணானோ அந்த ஊரை விட்டுட்டு அது எங்கே போயிடுச்சு, காற்று வேற இடத்த தள்ளிட்டு. அங்கே ஒரு பெரிய சர்க்கஸ்காரன் சர்க்கஸ் போட்டிருந்தான், அவ்வளோத்துலையும் அது அங்கே மழை பெஞ்சு எல்லாமே நாசமாக போச்சு. அவன் நஷ்டஈடு கேட்டு கோர்ட்டில் நஷ்டஈடு கேட்டான், என் ஊரில் இந்த மாதிரி பண்ணி போட்டான். மலையில் போய் சர்க்கஸ் மழை வந்தால் என்ன அவ்வளோ சேர்ந்து சேர்த்துட்டு போயிருமே. மனிதன் மலையேங்கிறது அவன் சுய இதனால் என்ன செய்ய முடியாது மேடம். மலை என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதத்தில் உள்ளது. அது துவால தான் கிடைக்கும். மனிதனுடைய டெக்னாலஜி இது மாதிரி கம்ப்யூட்டர் இந்த நம்முடைய மூளையை வச்சு எதுவும் பண்ண முடியாது. துவா நீங்கள் பார்த்தீங்கன்னா துவாவின் மூலமாகத்தான் மழையே பெய்ஞ்சிருக்கு. இஸ்லாமிய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ வரலாறுகளை சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருஷம் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒரு சிறப்பு எழுதியிருப்பாங்க கிதாபில். அவங்களுடைய பணியாளர் பெருமானாருக்கு 10 வருட காலமாக கூட இருந்து அவங்களுக்கு சாப்பிட தட்டை கழுவி கொடுக்குறது, பயணத்தில் உள்ளூரில் வெளியூரில் எல்லா பயணத்துலையும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்னன்னா, ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் பிற்காலத்தில் மிஸ்ரில் பசரா ஈராக்கில் பசரா என்ற ஒரு மாநிலத்தில் அவங்க தான் இப்போ அடக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரிய நிறைய ஏக்கர் கணக்காக வயல் இருந்து இந்த விவசாயத்தில் வயலில் வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர் சொன்னார், எஜமான் அவர்களே மழை இல்லை, தோட்டத்தில் மழை இல்லை, ஏக்கர் முழுவதும் மழை இல்லாமல் ரொம்ப வாடி போயிருக்கு. அப்படியா, முசல்லா தீட்டு வாங்கினாங்க. தொழுகிற முசல்லா இருக்குல்ல, முசல்லா தீட்டு வாங்கி சொல்லி நினைச்சுதான் பழைய தோட்டத்தில் நினைச்சுதான் 2 ரக்காயை தொழுதாங்க. தொழுதுட்டு இப்போ பாரு ஏதாவது மேகம் ஒன்றுமே வரலையே, 2வது தொழுதாங்க. தொழுதுட்டு நினைச்சதான் இப்போ பாரு எதுவும் வரதான்னாங்க. ஆமாம், லேசாக அங்கேருந்து பறவைகள் பறந்து வர்ற மாதிரி மேகங்கள் அங்கங்கே படையெடுத்து வந்து இவங்க தோட்டத்தில் மழை. உடனே ஒரு குதிரையை ஒரு ஆளுக்கு கொடுத்து இந்த மழை எந்த இடம் வரைக்கும் பெய்யுதுன்னு போய் பாருன்னு சொல்லி அனுப்புனா, இவங்களுடைய மனை எங்கே முடியுதோ அது வரைக்கும் தான் மழையே பெய்யுது. அடுத்த ஒரு தோட்டத்துக்கோ அடுத்த மனைக்கே என்ன செய்யலை, பெய்யலை. இவங்களுக்கு மட்டுமே, இவங்க எந்த கோட்டையில் இருந்தாங்களோ அந்த கோட்டைக்கு மட்டுமே மழை பெய்யுது. அப்போ துவாவின் மூலமாக கிடைக்கிறது தான் மழை என்பது. நேற்று கூட ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒன்று பார்த்தேன்.
சவுதி அரேபியாவில் அது ஒரு பாலைவன பூமி தானே, மழையே அவங்களுக்கு ஆச்சரியம், மழை பெஞ்சு அவங்களுக்கு ஆச்சரியம். தொடர் மழை இப்போ பெய்ஞ்சு குற்றால அருவி மாதிரி மேலேருந்து அருவி மாதிரி கொட்டுது பாறையில். ஃபுல்லாக மலை பாதி தானே, சவுதி அரேபியா ஃபுல்லாக பாறைகள் தானேங்க, மலையாக தானே இருக்குது. அங்கே இருந்து ஏதோ ஒரு ஃபால்ஸ் மாதிரி கொட்டுது, என்னன்னா மழை தண்ணி. அப்போ அவங்களுக்கு அது ஒரு ஆனந்த குளியலாக அதை பார்க்குறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாக்கியமான இந்த மலையை துவாவின் மூலமாக பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் ஒரு நாள் ஹிஜ்ரி 18 நினைக்கிறேன், 18ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 18 ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம்னால் பஞ்சம், அப்படி ஒரு பஞ்சம். அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நேரம் வந்தாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட போய் எல்லாரும் என்ன செய்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிட்ட போய் சொன்னாங்க, மோமீன்களின் தாயே, மக்கள் மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னவுடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, அந்த கதவை போய் திறங்க. அவங்க ரூமில் தானே அடக்கப்பட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் எந்த வீட்டில் ஆயிஷா நாயோடு தங்கியிருந்தாங்களோ அந்த வீட்டில் தானே அடக்கப்பட்டிருக்காங்க. அந்த வீட்டு கதவை போய், அந்த ரூம் கதவை போய் திறங்க. திறந்துட்டு மேலே ஒரு பகுதியை, ஒரு முகட ஒரு பகுதியை நினைச்சிங்க ஓப்பன் பண்ணுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அடக்கப்பட்ட அந்த இடம் அப்படியே அதை வானம் பார்க்குற மாதிரி ஓப்பன் பண்ணுங்க. என்ன சொன்னாங்க, ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு அந்த இடத்துல உள்ள ஒரு சீட்டை எடுத்துருங்க, வானம் வந்து எதை பார்க்குற மாதிரி பண்ணுங்க. இஜாலு குவன், குவன் சொன்னால் அந்த ஜன்னல் மாதிரி ஓட்டை, வெண்டிலேட்டர் இருக்குல்ல ஓட்டை, இந்த மாதிரி ஒரு ஓட்டையை ஏற்படுத்துங்க. வானம் பெருமானாருடைய அந்த அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மன்னரை பார்வைப்படுற மாதிரி ஆக்குங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஷெரீஃபை போய் பாருங்கள், பார்த்துட்டு என்ன வேலை செய்யுங்க, முகடை ஓப்பன் பண்ணி அது வானம் படுற மாதிரி ஆக்குங்க. அடுத்த நிமிஷம் மழை பெய்ய ஆரம்பிக்கும். எப்படி ரசூலுல்லாஹ் கையேந்தின உடனே எப்படி மழை பெஞ்சதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட அந்த அடக்க ஸ்தலத்தில் பார்வைப்படுறவர் ஆக்குன்னு எதுக்கு சொன்னாங்க? அப்போ மலைகள் இருக்கிறதே, அவைகளுக்கு கூட அல்லாஹ் தஆலா ஒரு சக்தியை கொடுத்துருக்கான். சொல்லுவாங்க தெரியுமா, நல்லவருக்கு பேய் மலை எல்லோருக்கும். ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, உலகத்திலே வயசான ஆட்களுடைய தொழுகையும் சின்ன வாயில்லாத ஜீவனும் இல்லாவிட்டால் அல்லாஹ் மழையே கொடுத்துருக்க மாட்டான். இன்னைக்கு எத்தனை அட்டகாசங்கள் பண்ணுறான், இன்னைக்கு வாலிபர்கள்ட்ட இருந்து அமலா இருக்கு, வயசானவங்க தான் இபாதத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லவ்லா ஷியூஹுன் ருக்காயின், தொழுகக்கூடிய முதியவர்கள் மட்டும் இல்லாவிட்டால், எத்தனையோ வாயில்லாத ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிடும் என்பது மட்டும் இல்லாவிட்டால் அல்லாஹ் தஆலா மழையே கொடுத்துருக்க மாட்டான். அப்போ இந்த மழை பெய்யதே யாருக்காக வேண்டி, நமக்கா இல்லை, ஏதோ ஒரு நல்லவங்க 4 பேர் இருக்காங்க என்பதனால தான் மழையே பெய்யும் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கேட்கவே ஆச்சரியமான ஒரு செய்தி. சிரியாவில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க ஹிஜ்ர் இப்னு அதி என்ற ஒரு சஹாபி, நபி தோழர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் அவங்க அரசாங்கத்துக்கும் இவங்களுக்கும் பிரச்சனையில் தூக்கில் போடப்பட்டவங்க. இப்படி சதாம் ஹுசேன் அமெரிக்காவால் தூக்கிடப்பட்ட மாதிரி இவங்களும் முஸ்லீம்களாலே தூக்கிலிடப்பட்டு ஜெயிலில் இருந்தாங்க. இப்போ கூட சமீபத்தில் போன சில வருஷங்களுக்கு முந்தி அவங்களுடைய சிரியாவில் அதை உடைத்து பார்த்தா உள்ள அப்படியே அவங்களுடைய அடக்கம் அப்படியே அந்த 1500 வருஷத்துக்கு முந்தி வைக்கப்பட்ட உடல் அப்படியே இருந்ததை போட்டோ எடுத்து நிறைய இணையதளத்தெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. நீ பார்த்துருப்பீங்க. ஹிஜ்ர் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவில் அந்த ஜெயிலில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்களுக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு. ஹிஜ்ர் இப்னு அதி இருக்காங்களே ரலியல்லாஹு அன்ஹு, குளிப்பு கடமையாயிடுச்சு. அப்போ சிறை காவலர்கிட்ட சொன்னாங்க, எப்பா நான் குளிக்கணும்ப்பா, எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும். குறைஞ்சபட்சம் கிதாபில் சொல்லுவார் 800 மில்லிக்கு கம்மியாக தண்ணியை வச்சு ஒழு செய்தால் கூடாது. அது மாதிரி 3.25 லிட்டருக்கு கம்மியான தண்ணியை வச்சு குளித்தா குளிக்கக்கூடாது. நம்ம குளிக்கிற தண்ணி இருக்குல்லங்க, எதை விட அளவுக்கு குறையக்கூடாது. 3, 4, 800, ஒரு 800ங்கிறது நம்ம 6 லிட்டர் கொஞ்சம் கூட 800 மில்லி இருந்தால் தான் ஒழுவு செய்யறதுக்கு தண்ணியே இல்லை. அப்போ குறைஞ்சபட்சம் எவ்வளோவா இருக்கணும், 800 மில்லி இருக்கணும். அது இல்லாட்ட அதோட கம்மியாக வாங்கினா ஒழுவு கூடாது. குளிக்கிறதுக்கு எத்தனை வேணும், 4 பெருக்கிக்கிங்க. 3 லிட்டரும் 200 மில்லி அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதை விட கம்மியாக இருந்தால் குளிப்பே கூடாது. ஏன்னா உடம்புல தண்ணி ஓடணும்லங்க, ஒட்டக்கூடாதுல, சும்மா தண்ணி வச்சு மேலே தேய்க்கவும் முடியும்.
அப்போ அவங்க சொன்னாங்க, ஜெயில்னு சொன்னால் அளவாக தானே தண்ணி குடிப்பான், அளவாக தானே எதையுமே கொடுப்பான். அப்போ அவன்கிட்ட கேட்டாங்க, இப்போ இந்த மாதிரி தண்ணி தாப்பா குளிக்கணும்ப்பா அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு மட்டும்தான் அங்கே தண்ணி தர சொல்லப்பட்டிருக்கு, குளிக்கிறதுக்கு என்ன இல்லை, தரப்படலை. உங்களுக்கு குடிக்கிற தண்ணியை தீக்கி நான் இப்போ மொத்தமாக தந்துட்டா குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்போ தாகத்திலே நீங்கள் இறந்துட்டா உங்களை சிறையை வச்சிருக்கிற ஆளு என்னைய கொண்டு போடுவான். அந்த ஆள் தண்ணியை ஃபுல்லாக நீ காலி பண்ணிவிட்டு இப்போ அவனுக்கு தண்ணி கொடுக்காதனால அவன் இருந்தாலும் நீங்கள் இறந்து போயிருவீங்க, தாகத்திலே இறந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு குடிக்கிற தண்ணி தானே தந்திருக்கோம். அதனால் குளிக்கிறதுக்கெலாம் தண்ணி தரமாட்டேன். ஜெயில் இருந்துக்கிட்டு ஓப்பன் ஜெயில், இந்த மாதிரி ரூம்லாம் அந்த காலத்தில் கிடையாது, எல்லாம் ஓப்பன் திடல் தானே. ஆண்டவனே எனக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, எனக்கு தண்ணி அல்லான்னு துவா செய்தாங்க. ஜெயிலேயே மழை பெஞ்சுது. எங்கே மழை பெஞ்சுது? ஜெயிலுக்கு ஓப்பனாக இருக்கும்ல, அங்கே ஒரு பெரிய தோட்டமாக இருக்கும்ல, அதுக்குள்ளேயே மழை பெஞ்சுது. எல்லா நல்லவருக்கு பெய்மலை எல்லோருக்குனால எல்லா சிறை கைதிகளுக்கும் என்ன அந்த இடத்துக்கு மட்டுமே செயற்கை மழை மாதிரி அந்த ஜெயிலேயே அல்ல மழையை பெய்ய வச்சான். நான் சொன்னா இல்லை, மழைங்கிறது துவாவில் தான் கிடைக்கும். எந்த டாக்டரால என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு எத்தனை டாக்டர் இருக்கான், எத்தனை ஆஸ்பத்திரி இருக்கு, எந்த டாக்டராவது உலகத்தை விட்டு நோயை விரட்ட முடிஞ்சுதா? அவன் தர்ற மாத்திரை நேரத்தை ஒரு விஷயத்துக்காக மாத்திரை போட்டேன், வாயெல்லாம் நாரிட்டு கிடக்கு. மாத்திரை வேற ஏதோ ஒரு வேலையை பார்க்குமே தவிர மாத்திரை நோயை எந்த டாக்டர் கூட சாயா கடையை விட, சர்பத்து கடையை விட, மளிகை கடையை விட போட்டி போட்டுட்டு என்ன இருக்கு, மெடிக்கல் கடை தான் நிறைய இருக்கு. அதனால நோய் குறைஞ்சிருக்கானா நிச்சயமா இல்லை. நோயை இந்த டாக்டர்களால் என்ன செய்ய முடியல, அதிகப்படுத்ததான் முடிஞ்சது தவிர புதுசா என்னெல்லாமோ சொல்றானுவ. ஆனா அந்த ஊரை விட்டும் எந்த நோயையும் டாக்டரால் என்ன செய்ய முடியல, விரட்ட முடியல. அது மாதிரி மழையை வேண்டாம்னு சொன்னாலும் துவாவை கொண்டு தான் நிறுத்த முடியும், மழை வேணும்னு சொன்னாலும் துவாவை கொண்டு தான் அந்த மழையை பெற முடியும். அப்போ அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், நீங்கள் துவாவினால மழை எங்கே போய் வச்சுட்டீங்க, நீங்கள் துவா செய்து நாங்கள்லாம் ஜெயில் கைதியாக ரிலீஸ் ஆகிறதுக்கு துவா செய்யுங்க, உங்களுக்கு நீங்களும் ரிலீஸ் ஆகணும், நானும் ரிலீஸ் ஆகணும். அப்போ சொன்னாங்களாம், நான் இந்த ஜெயிலில் இருக்கதான் விரும்பப்படுறேன், எனக்கு நான் துவா செய்ய மாட்டேன், வேணா உங்களுக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கா உங்களுக்கு துவா செய்கிறேன்னா. ஏன்னா எந்த கஷ்டத்தில் நான் இருக்கிறேனோ இது அல்லாஹ் எனக்கு நாடி இருக்கான், இதை ரசித்து நான் அனுபவிக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, சோகம் வந்த உடனே எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிடறான், என்னத்தை தொழுவணும், இனி தொழுவே மாட்டேன். அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு ஒரு வேலை சொந்தக்காரர், இனிமேல் யாருக்கு நான் சோறு கொடுக்க மாட்டேன், என் பையனை எல்லாம் சோதிச்சுட்டான், என் பையனுக்கு வேலை ட்ரை பண்ணியிருந்தேன், அவனுக்கு அன்ஃபிட் ஆகிட்டு மெடிக்கல்ல, இனிமேல் யாருக்கும் வெள்ளிக்கிழமை சோறெல்லாம் கொடுக்க மாட்டேன், அல்லாவாகுது குல்லாவாகுது அப்படிங்கிறான். ஒரு சின்ன விஷயத்துல என்ன சொல்றான், நான் யாருக்கும் மிஸ்கின் தர்மம்லாம் செய்ய மாட்டேன், இனி இவன் தர்மம் செய்யாதனால அல்லாஹ் கஜானா காலியாயிரும், இவன் வீட்டுக்கு அல்லாஹ்வுத்தாலா ஆள அனுப்புறான் தர்மம் செய்யணும். ஒரு சின்ன விஷயத்துல மனுஷன் தடம் பரண்டுறான். ஆக இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இஸ்லாமிய வரலாறு எடுத்துக்கிட்டா, இன்னைக்கு துருக்கி தலைநகர் இஸ்தன்புல் இருக்கலாங்க, இஸ்தன்புல்ல தான் ரசூல்லா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும்போது எந்த வீட்டில் இறங்கினாங்களோ, அபு அய்யூபுல் அன்சாரி என்ற சஹாபி வீட்டில் தான் இறங்கினாங்க. அந்த ஒட்டகம் அவங்க வீட்டில் தான் படுத்துச்சு. அதனால தான் அல்லாஹ் அந்த வீட்டில் தான் தங்க நாடி இருக்கிறான்னு சொல்லி அந்த வீட்டில் தான் என்ன செய்தாங்க, அந்த அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு பிற்காலத்திலே வயசான பிறகு ரோமானிய படையெடுப்பில் சஹாபாக்கள் போகும்போது, அது அந்த பகுதி அப்போ ரோம் பகுதியாக இருந்தது. இன்னைக்கெல்லாம் துருக்கியாக பிரிச்சிருக்கான்ல, அது 1700 வருஷத்துக்கு முந்தைய அது துருக்கின்னு, அது ரோம் பகுதி, ரோம் பாரசீகம்னு சொல்லாங்க. ரோமானிய யுத்தத்தில் சஹாபாக்கள் போயிருக்கும் போது சோம் இல்லாமல் அங்கேயே அடக்கப்பட்டு போனாங்க. அந்த கிதாபுடைய வரலாறுல நம்மகிட்ட இருக்கு. அந்த கிதாபுடைய அவங்களுடைய ஹிஸ்டரியை கடைசி வரியில முடிப்பாரு, இன்னர் ரோமானியர்கள்ல அந்த பகுதிக்கு மழை தேவைப்பட்டா அங்கிருந்து அந்த இடத்துல நின்று அவங்களுடைய அடக்கப்பட்ட அந்த மன்னரைய கேட்ட திறந்து அங்க இருந்து துவா செய்வாங்களாம் ரோமானிய கிறிஸ்துவர்கள். இன்னர் ரூம எஸ்தஸ்கூன எத்தாகதுன்னு அங்க இருந்து உட்கார்ந்து பிரார்த்தனை செய்வாங்க அல்லாட்ட. அந்த கதவை திறந்த உடனே மழை உடனே பெஞ்சிருமா. அது அந்த செய்தியோடு வரலாறு நிறைவு செய்வார் கிதாபில். பாருங்க, உலகத்தை விட்டு மனிதர்கள் புனிதர்கள் மறைந்தாலும் அல்லாஹ் அவங்க மீது உள்ள பாசம் அல்லாஹ்வுக்கு குறையில்லைன்னு தெரியுதா? இதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, எல்லா பள்ளிவாசல்லையும் புகாரி இமாமுடைய புகாரி ஷரீஃப் இருக்கு. இன்னைக்கு நம்பர் 1 ஹதீஸை உலகத்திற்கு அப்படியே அழுக்குகளை எல்லாம் நீக்கி சுத்த சொக்க தங்க மாதிரி ஹதீஸுகளை நமக்கு தந்த நாயகர் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய வரலாறையும் பார்த்தேன். 50 பக்கத்துக்கு எழுதியிருப்பார் வரலாற்று நாயகர் தஹபி இமாம். நான் 50 பக்கம் எழுதியிருப்பார் அந்த வரலாறுல.
அங்கே வரலாறுல கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிப்பார். ஹிஜ்ரி 400ன்னு நினைக்கிறேன். அவர் சொல்ல அந்த செய்தியை தரக்கூடிய ரிப்போர்ட்டர் யாருன்னா காலி அபு தைப் என்பது அந்த செய்தியை தர ரிப்போர்ட்டர் அவர் தான். இன்னைக்கு தினத்தந்தி நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? வரலாற்றில் யார் அந்த வரலாற்றை சொல்கிறவர் தானே அந்த செய்தியை அவருக்கு தெரியும். காலி அபு தைப் என்பவர் சொல்கிறாரு, புகாரி இமாம் ரஷ்யாவில் அடக்கப்பட்டிருக்காங்க. அங்கேருந்து ஹரன்தக் என்ற ஒரு ஊர், அங்கே தான் புகாரி இமாம் கிராமத்தில் தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, ரஷ்யாவில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 3 மைல் தொலைவில் தான் சமர்கந்த் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு, அது ரஷ்யாவில் உள்ள ஒரு ஊர் தான் அது. அந்த ஊரில் மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும் போது அங்கே இருக்க அந்த அந்த எல்லாரும் ஆட்சியாளர்கிட்ட முறையிட்டாங்க, மழையிலேயே பஞ்சமாக இருக்கு, விலைவாசி கூடியும்லாங்க, மழை பெய்யலைன்னா என்ன செய்யாது, எதுவுமே விளையாடலாம், விலைவாசி கூடியும், அடுத்த நாட்டிலேருந்துல எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதை வெளிநாட்டிலேருந்து வரணும் அங்கே, அப்போ அங்கே கொண்டு போய் அதுக்கு எவ்வளோ செலவாகும், அப்போ விலைவாசி கூடியும். அப்போ அதனால் அரசர் எடுத்த முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல, மழையை நம்ம எந்த ஒரு அரசியல்வாதியாலும் இழுத்து கொண்டு வர முடியாது, ஆண்டவன் நினைச்சா தான் மழை பெய்யும். அதனால அப்படி பல முயற்சி ஃபெயிலியர் ஆன உடனே ஒரு நல்ல மனிதர் அந்த அரசருக்கு ஒரு சமர்கந்த் என்ற ஊரில் இருக்கார அந்த ஆட்சியாளர், அவர்கிட்ட ஒரு ஐடியா கொடுத்தார். நம்ம ஒரு சின்ன ஒரு வேலை செய்வோமே, நீங்கள் இந்த எல்லா முயற்சியும் பண்ணிட்டீங்க, நான் சொல்கிற ஒரு முயற்சியை பண்ணுங்க. என்ன வேலைன்னா, இங்கேருந்து 3 மைல் தொலைவில் தான் யாருடைய அடக்கஸ்தலம் இருக்குது, புகாரி இமாம் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய நினைவு இடம் எங்கே இருக்குது, இங்கேருந்து ஒரு 3 மைல் தொலைவில் இருக்கு. அங்கே போய் எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாருமே உட்கார்ந்து அந்த இடத்துலேருந்து அல்லாட்ட துவா செய்யும். அல்லாட்ட கேட்கக்கூடிய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அடக்கப்பட்ட இடமெல்லாம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம். நபிமார்கள் எங்கெல்லாம் அடக்கப்பட்டிருக்காங்களோ அங்கே நின்று துவா செய்தா அல்லாஹ் தஆலா என்ன செய்யும், உடனே துவா கபூலாகும். கேட்கறதும் அல்லாட்ட தான் நம்ம கேட்குறோம். இவங்களுக்கா அல்லாஹ் மலையத்தா அப்படின்னு நம்ம கேட்க, இவங்க பொருட்டால். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 18, அதெல்லாம் சொல்ல வந்தேன், இங்கே போயிட்டேன். ஹிஜ்ரி 18 பெரிய பஞ்சம் வந்தது. உடனே உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு என்ன செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கு ரசிக்கும், அந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அவங்க வாயை திறந்து என்ன பேசினாலும் அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு அந்த செய்தி அவன் மனசுல அல்லாஹ் உதிப்பான். அந்த மாதிரி ஒரு அருள் பெற்ற அருள் வாக்கு சொல்ற வாயர் உமர் ரலியல்லாஹு நாக்கு பத்தியா, ஒரு அருள் வாக்கு சொல்ற வாயர். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய சின்ன வாப்பா இருக்காங்கல்ல, அப்பாஸ் ரலியல்லாஹு, அவங்கள கொண்டு வந்து வெள்ளிக்கிழமை மிம்பரில் ஏற்றி உட்கார வச்சுட்டாங்க. மிம்பருங்கிறது கலீஃபா தானே உட்காருவாரு. இப்போ நான் மக்காவுக்கு போயிருக்கும்போது இந்த இமாம் மதீனாவில் பள்ளியாசலில் நான் அங்கே ஒட்டி உட்கார்ந்துருந்தேன். இந்த படி இருக்குல்ல, இமாம் ஏறுவாரா என்னங்க, படி ஒட்டியே உட்காந்து ஓதிட்டு இருந்தேன் குர்ஆனை வச்சு. அது மாதிரி இமாம் 2 போலீஸ் வந்தார், அப்படி இமாம் மேலே ஏறினார். அப்போ கலீஃபா அங்கே தான் உட்கார்றாரு. அப்போ கலீஃபா உமர் ரலியல்லாஹு என்ன செய்தாங்க, தான் உட்கார்ந்து துவா செய்தாலும் பக்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன வாப்பா உட்கார வச்சுட்டாங்க. அல்லாஹும்ம இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே இருக்கு, ஹதீஸ்ல உள்ளது. யா அல்லாஹ், உன்னிடத்துல மலையை தேடுறோம், எங்கள் கண்மணி நாயகம் பொருட்டால் மலையை தாயால். கேட்கிற இடம் எந்த பள்ளிவாசல்? ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்ட பள்ளிவாசல், ரசூலுல்லாஹ் தொழு வச்ச பள்ளிவாசல், ரசூலுல்லாஹ் பயான் பண்ண பள்ளிவாசல். விளங்குதா உங்களுக்கு? இங்க அப்படி உட்கார்ந்து இருக்குன்னா இந்த பக்கம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலம், ரூமுக்கு தான் இருக்கு. இங்க பள்ளிவாசல் நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்க பள்ளிவாசல்னா வலது பக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலம் இருக்கும். எங்கள் நபியின் பொருட்டால் எங்களுக்கு மலையத்தா. இதோ எங்க முன்னால உட்கார்ந்து இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய அம்மி ரசூலுல்லாஹ் பெருமானாருடைய சின்ன வாப்பா பொருட்டால் எங்களுக்கு மலையத்தா. பெரிய ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு எது ரொம்ப பிரியன்னா, இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சங்கை செய்ய வைப்பதுதான் அல்லாஹ்வுக்கு ரசிக்குங்கிறான் அல்லாஹ். அதனால தான் தொழுகையில கூட அத்தையாத்துல கூட நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு ஸலவாத் ஓதுறோம். இன்னைக்கு அல்லாஹ்வை நினைக்கிற இதுல ஒரு குடும்பத்துக்கு துவா செய்யறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு நீ துவா அருள் செய்வாயா, கேட்கறமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன வாப்பா உட்கார வச்சு இந்த பெரிய மனுஷனுக்காக யா அல்லாஹ் நீ மலையத்தாயா, உடனே மழை பெய்யும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்துல எத்தனை விஷயங்கள் சஹாபாக்களுடைய வரலாறுல வருது. ரசூலுல்லாஹ் மதீனா வாசிகளுக்கு நிறைய துவா செய்தாங்க. ஏன்னா அந்த மக்கள் எதிர்பார்ப்பே இல்லாம, இன்னைக்கு நமக்கு ஒருத்த உதவி செய்யறா இருந்தா இவன் நமக்கு என்ன செய்தான் அப்படின்னு பார்த்தா உதவி செய்வான். சுயநலமா தான் எல்லாரும் பார்ப்பான், பொது நலமா யாருக்கு எதையுமே உதவி செய்யறது கிடையாது. இப்ப நம்ம பாருங்க, இன்னைக்கு கேரளாவில் நேற்று கூட கேள்விப்பட்டேன், திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து 32 லட்சம் ரூபா கலெக்ஷன் ஆகி போயிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து 36 லட்சம் ரூபா கலெக்ஷன் ஆகி போயிருக்கு. நம்ம தமிழ்நாடு, அவங்க கேரளா.
இது எத்தனை இந்து அந்த முஸ்லீம்ல ஒருத்தன் கஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு ஒரு செங்கலை போல, ஒரு பில்டிங்குக்கு ஒரு செங்கலை போல, ஒரு செங்கலை இன்னொரு செங்கலோடு நீங்க பின்னுனா தான் அது பவரா இருக்கும். ஒத்த கல்லா கேட்டுங்க, ஒரே மீதி வீச்சு கீழே தள்ளிடலாம். அது ஒத்த கல்லா நீங்க கேட்டுங்க பாருங்க. அதே சமயம் ஜாயின் பண்ணி நீங்க முக்காலடி ஜோரா கேட்டுங்க, அது உடைக்க முடியுமா? என்னால் உடைக்க முடியுதா? அப்போ ஒரு மோமின் வந்து என்ன செய்யணும்? அப்படி சப்போர்ட் பண்ணணும், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அது மாதிரி ரசூலுல்லாஹ் மதீனா அன்சாரிகளுக்கு நிறைய துவா செய்தாங்க. கொஞ்ச நஞ்ச துவா இல்லை, எவ்வளோ துவா செய்தாங்க. தலைப்பே வேற, அது ஒரு நாள் பேசுகிற மதீனாவுக்கு எவ்வளோ துவா கிடைச்சிது. இப்போ அதில் முக்கியம் இல்லை, அதில் ஒரு குடும்பத்துக்கு துவா செய்திருந்தாங்க. அந்த துவாவினுடைய பவர் எப்படி தெரியுமா? அந்த வீட்டில் யார் இறந்தாலும் அடக்கும் போது மழை அப்படியே அதுக்கு மண்ணறைக்கு மட்டும் மழை பெய்யும். எல்லாரும் நிற்கும் போதே அந்த இடத்துக்கு மட்டும் என்ன செய்யும்? மழை பெய்யும். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு வீட்டில் வேலை செய்கிற அடிமையும் அந்த வீட்டில் உள்ள ரேஷன் கார்டில் இருப்பது போலதான். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அடிமையும் யாரை போலதான். அந்த வீட்டில் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடியவர் எப்படி? அந்த வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினர் தானங்க ரேஷன் கார்டில் இருப்பாங்க. மௌலல் கௌமி மின்ஹும், ஒரு வீட்டில் உள்ள அடிமையும் அந்த வீட்டில் உள்ள ஒரு உறுப்பினரே. அதனால தான் ரசூலுல்லாஹ் தன்னுடைய பின்னால யாரை வச்சு கூட்டு போவாங்க? அடிமையை பேசிக்கணும். இன்னைக்கு வேலைக்காரனை கொண்டு வந்து தனக்கு காருக்கு பக்கத்தில் கார் ஓட்டும்போது பக்கத்தில் எந்த முதலாளியும் வைக்க மாட்டான். ஆனால் தம் பின்னால யாரை வச்சு கூட்டு போயிருக்காங்க? அடிமையை வச்சு கூட்டு போயிருக்காங்க. புள்ள மாதிரி நடத்துவான். அந்த அடிமைகளுக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள சிறப்பு இருக்குன்ற ரசூலுல்லாஹ் துவா செய்ததுனால அந்த அடிமைகள் ஒரு ஆள் இறந்தார். சஹாபாக்கள் பார்த்தாங்க, அந்த குடும்பத்தில் யார் இறந்தாலும் அடக்கும் போது மழை பெய்யும். அந்த மண்ணறையில் பூவை தொளிக்கிற மாதிரி மழை பெய்யுது. ஆனால் அந்த அடிமை இறந்திருக்காரு, அந்த அடிமைக்கு அது மாதிரி நடக்குதான்னு பார்த்தா அடிமை இறந்தாரு, அவருக்கு மழை பெய்ஞ்சுது அந்த மண்ணறை. அல்லாஹ்வுடைய ஆசி வழங்கப்பட்டது. ஆக அதனால தான் அருள்மலை பொழிவாய் ரஹ்மானின் நவரணிபாவை பாட்டு படிச்சாரா என்னன்னு தெரியல. அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே. ஏன்னா எல்லாருமே மலையில ஆபத்து வர்றது ஏதாவது டயத்துல தான். ஆனால் பெரும்பாலும் மலை மூலமா அருள் தான் நடக்கும். அழிவு ஏற்படுறது ரொம்ப கம்மி தாங்க. எல்லாத்துக்கும் நல்லதான் நடக்க. பெரும்பாலும் அழிவு என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்துல தான் என்ன செய்ய நம்ம கேள்வி போடுறோம். போன தடவை மெட்ராஸில் மழை பெஞ்சது, எவ்வளோ ஆபாது. கேரளாவில் பெஞ்சா அங்கே ஆபத்து. இது மாதிரி ஏதாவது டயத்தில் வர்றதான். இடையில அல்ல ஒரு குண்டடிக்கு போடலன்னு வைங்க, நிறைய பேர் அப்படி இருந்துமே என்னெல்லாம் அசிங்கமெல்லாம் பண்ணுறான். நேற்று ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், ஒரு சவுதியில் உள்ள ஒரு பொம்பளை, சவுதிங்க எவ்வளோ கண்டிஷன், சவுதியில் உள்ள ஒரு பொம்பளை வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு பாய் பிறண்ட ஒரு 4 பேரை கூப்பிட்டு உள்ள டான்ஸ் ஆடி இருந்திருக்கா. எங்க இருந்து சவுதியில் பாய் பிறண்ட கூப்பிட்டு எங்க இருந்து டான்ஸ் ஆடி இருக்கா. அமெரிக்காவில் நடக்குமா இல்லையா? அதே மாதிரி இந்த கிளப்பில் நடக்குமா இல்லையாங்க? கிளப்பில் இது ஏதோ பக்கத்து போலீஸில் கொண்டு கொடுத்தான். அங்கே அங்கெல்லாம் நடக்குமா? அப்படி கொண்டு வந்து யார் பிறந்த நாள் கொண்டாடினாலும் அந்த பிள்ளைக்கு மரண தண்டனை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்து. இது இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய இருக்கணும். அவனை 4 பேரையும் மிரட்டி அனுப்பியாச்சு. அதனால நாம ஒழுக்கமா இருந்தால் அல்லாஹ் கரெக்டா இருப்பான். நம்ம ஒரு மாதிரியா போனா அல்லாஹ் ஒரு மாதிரியா போயிடுவான். அதனால மலைகள் என்பது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். அளவோடு பேஞ்சா அருள் கிடைக்கும், அளவுக்கு மீறி பேஞ்சா அழிஞ்சு போயிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அருள்மலையை யாரெல்லாம் பெற்றார்களோ அது மாதிரி அருள்மலையை பெற்ற சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கியுள் புரிவானாக. ஆபத்தான மலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.